ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்மோர் தான். ஸோ சோழன் எக்ஸ்பிரஸில் எக்மோர்லேருந்து நம்ம திருச்சி வரைக்கும் போக போகிறோம். நம்ம அட்ரஸில் தான் போக போகிறோம். இதுதான் காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒன்று ½ தான் இருக்குது. சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காலியாகவே தான் இருக்குது. ஸோ நம்மளும் சீட்டு பிடிச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. ஸோ வாங்க ஜேர்னி என்ஜாய் பண்ணலாம். இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பிஃபோர் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்தாலே சீட்டு பிடிச்சிடலாம். ஸோ சீட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காட்டுறேன் பாருங்கள். ஸோ காட்டலாம், அதனால் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரானிக் பட்டன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளஷ் ஆகிடுது. காட்டுறேன் பாருங்க, ட்ரெயினே அப்படியே காலியாக இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மார்னிங் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கே ஒரு 300 ரூபா கொடுத்து செலவு பண்ணணும். ஸோ உட்காந்து போகிறதுக்கு இப்போ நீங்கள் அண்டர்சோல போகலாம், இல்லை ரிசர்வேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 130 ரூபா தான் நினைக்கிறேன். அதுலேயும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் கூட இருக்குது. ஸோ பாண்டியன் எக்ஸ்பிரஸாக பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங்கும் இருக்குது. ரேக் ஷேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து திருச்சி போயிட்டு திருச்சிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு ஸோ நைட்டு திருப்பி போக பாருங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸாக போகுது. மசாலா 8:50 பார்த்தீங்கன்னா கரெக்டாக செங்கல்பட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபீஸ் போகிறவங்க தான் இறங்குறாங்க. ஸோ தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. எல்லாம் வேலைக்கு போகிறவங்கலாம் ஏறினாங்க. ஸோ இங்கே இறங்கிட்டாங்க. அதனால் ஓரளவுக்கு காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். விழுப்புரத்தில் பார்க்கலாம். 9:20 பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் வந்துட்டாங்க. ஸோ மேல்மருவத்தூர் கோயில் வரணும்னா இந்த ட்ரெயின் கரெக்டாக இருக்கும். ஸோ 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் வந்துடலாம். ஸோ விழுப்புரத்தில் பார்க்கலாம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரஷ்ஷாகவே தான் இருக்குது. எல்லாம் வேலைக்கு போகிறவங்க தான் ஏறி இருக்காங்க. ஸோ காலியாகுமான்னு தெரியல, பார்க்கலாம். அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். ஃபுல்லாக வேலைக்கு போகிறவங்க தான். திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா பாதி ட்ரெயினே காலி ஆச்சுங்க. எல்லாமே நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க. ஸோ என்ன மேட்டர்ன்னு பார்த்தா இங்கேருந்து திருவண்ணாமலை பக்கம்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து திருவண்ணாமலை போகிறாங்க பொழுது. ஸோ அதனால் இவ்வளோ கூட்டம். திருவண்ணாமலை அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு பொழுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி இங்கேருந்து பஸ்ஸில் போயிடுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா தான் டிக்கெட்டு திருவண்ணாமலைக்கு. ஸோ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் அப்படியே காலியாகுது. அப்படியே காட்டுற மாதிரி எல்லாம் திருவண்ணாமலை போகிறவங்க கூட்டம் தான் பொழுது இங்கே திண்டிவனத்தில் இறங்குறது. ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:20 வந்துட்டாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோவே ஆகலை. கரெக்டாக ஆன் டைம் வந்துட்டாங்க. நம்ம ட்ரெயினுக்கு புக் பண்ணோன்னா 2 மாதம் 3 மாதம் முன்னாடி எல்லாம் புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நாள் முன்னாடி புக் பண்ணாலே ஓகே. நான் அர்ஜென்ட்னால என்னால் புக் பண்ண முடியல. ஸோ அதனால் அண்டர்சோல போகிறேன். ஸோ நீங்கள் அண்டர்சோ டிக்கெட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல. டிடிஆர்கிட்ட ஒரு 10 ரூபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா சீட் இருந்ததுன்னா கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீர்காழி, சிதம்பரம் அதெல்லாம் வருது. ஸோ அதை லைனாக அப்படியே பார்த்துட்டே போகலாம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் விற்றுட்டு போகிறாங்க. ஸோ அதுவும் பிரச்சனை எதுவும் கிடையாது. பண்ருட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆன் டைம் வந்துட்டோங்க. 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஸோ பண்ருட்டியில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பலாப்பழம். ஸோ அதனால் எல்லாம் விற்றுட்டு வராங்க ட்ரெயினில். கிட்டத்தட்ட 8 பீஸ் வருது, 10 ரூபா தான் விற்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு பழம் எவ்வளோ இருக்கும்னு தெரில. ஸோ நம்மளால் வாங்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீர்காழி தான். ஸோ அங்கே மீட் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு ஆன் டைமில் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியர்பை தான் நடராஜர் கோயில். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில் போகிறதுக்காக இங்கே இறங்குறாங்க. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலியாகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தான். ஸோ மயிலாடுதுறையில் நம்ம இறங்குறோம், திருச்சி போல். ஸோ என்னன்றது நான் இறங்கணும்னு சொல்கிறேன்.
மயிலாடுதுறை ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. சிதம்பரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் லைனு. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எல்லாமே லூப் லைனில் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. ஸோ மயிலாடுதுறை நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கோயிலுக்கு தான் போகிறோம். என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ நீங்கள் அது கேட்கலாம் ட்ரெயினில் போயிருக்கலாமேனு, பட் ஆனால் இப்போ ட்ரெயின் கிடையாது, ஈவினிங் தான் ட்ரெயின். ஸோ அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் தான் பஸ் சார்ஜ். ஸோ 1 hour தான் ஆகும். ஸோ இங்கேருந்து பஸ்லேயே போயிடலான்றதுக்காக இப்போ பஸ் ஏற போகிறேன். ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் தேர் கோவில் எல்லாமே ஒரு சின்ன விளாகாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் விளாக். ஸோ மன்னிச்சவங்க அவங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.